தலைப்பு: மாயக்காடும் தொலைந்த நட்சத்திரமும். ஒரு நாள் லில்லி ஒரு மாயக்காட்டுக்குள் நடந்து சென்றாள். அங்குள்ள மரங்கள் சொற்களை கிசுகிசுத்தன, ஆறுகள் மென்மையாக பாடின, மற்றும் நுண்ணிய தீப்பூச்சிகள் நட்சத்திரங்களைப் போல பிரகாசித்தன. நடந்து கொண்டிருக்கும் போது ஒரு சிறிய பொன்னிற ஒளி தரையில் தெரிவதை அவள் கண்டாள். அது ஒரு சிறிய நட்சத்திரம். நான் வானத்திலிருந்து விழுந்துவிட்டேன், நான் திரும்ப வீட்டுக்குச் செல்ல வேண்டும் என்று நட்சத்திரம் சொன்னது. லில்லிக்கு உதவ வேண்டும் என்று தோன்றியது. அவள் புத்திசாலி ஆந்தை ஒலிவரை கேட்டாள். நட்சத்திரத்தை மாய மரத்திற்கு கொண்டு செல்லுங்கள், ஒலிவர் சொன்னார். அதன் மந்திர சக்தி நட்சத்திரத்தை மீண்டும் அனுப்பும். லில்லி மற்றும் அவளது நண்பர்கள் நரி மற்றும் மான் நட்சத்திரத்தை எடுத்து சென்றனர். அவர்கள் ஒளிரும் பூக்கள், பேசும் காளான்கள் மற்றும் ஒரு வண்ணமயமான பாலத்தைக் கடந்தனர். இறுதியாக அவர்கள் மாய மரத்தை கண்டனர். அதன் பொன்னிற இலைகள் பிரகாசித்தன. லில்லி கண்களை மூடி, தயவு செய்து இந்த நட்சத்திரத்தை வீட்டுக்கு திருப்பி அனுப்புங்கள் என்று கேட்டாள். மரம் ஒளிர்ந்தது. நட்சத்திரம் மெதுவாக மேலே 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 பறந்து வானத்தில் பிரகாசமாக மின்னியது. லில்லி மகிழ்ந்தாள். நட்சத்திரம் வீட்டிற்குச் சென்றது மற்றும் அவள் உண்மையான மந்திரத்தை, மாய மரத்தை கண்டுபிடித்தாள். Thanks for watching. Subscribe for more videos.